வணக்கம் மக்களே. நம்ம இப்போ ஒரு அரசியல் சம்பந்தப்பட்டமான ஒரு வீடியோவை தான் பார்க்க போறோம். அது என்ன வீடியோ அப்படின்னா, பீகார்ல நம்மளுடைய பிஜேபிக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் இடையில எலெக்ஷன் நடந்தது. இந்த எலெக்ஷன்ல பிஜேபி ஒரு அபார வெற்றி பெற்றது. இந்த அபார வெற்றி பெற்றதுக்கான காரணம் என்ன? இதுல ஆளுங்கட்சியா இருந்த நிதிஷ்குமார் தலைமையிலான அந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி தன்னுடைய வெற்றி விகிதத்தை எப்படி பதிவு பண்ணாங்க, அதாவது இத்தனை வருஷம் நாங்க ஆட்சி பண்ணியிருக்கோம், உங்களுக்கு நாங்க இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னு வெற்றி பெற்றாங்களா, இல்லது இந்தியா கூட்டணியோட தோல்வியா அல்லது தேஜஸ்வி யாதவோட தோல்வியாங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த வெற்றி சாத்தியம் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டுல வைரலாக ஆகிட்டு வருது. எப்படின்னா, ஸ்டாலின் தான் போய் பிரச்சாரம் பண்ணாராம். பிரச்சாரம் பண்ண எல்லா இடத்துலயுமே பிஜேபி செவிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு வைரலான ஒரு வீடியோக்கள் ஆன்லைன்ல ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையிலே இந்த வெற்றி யாருக்கு சாத்தியமானது, எப்படி இந்த வெற்றி பிஜேபிக்கு இவ்வளவு பெரிய ஒரு வெற்றி கிடைச்சுங்கிறத எனக்கு தெரிஞ்ச ஒரு சோர்ஸின் அடிப்படையில நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல காங்கிரஸுக்குள்ளேயே அவங்க ஒரு குழப்பம் உண்டாயிட்டு, அதாவது இந்தியா கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பம். கடைசி கட்டத்துல தான் யாரு முதலமைச்சர் யாரு முதலமைச்சர் இல்லைங்கிறத தெரியப்படுத்தினாங்க. அதுவே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாகி அந்த மக்களை குழப்பிட்டு, ரெண்டாவது ராகுல் காந்தி ஓட்டுச்சோரி ஓட்டுச்சோரி ஓட்டுச்சோரினாரு. ஓட்டுச்சோரினா இந்த எஸ்ஐஆர், அதாவது எலெக்ஷன் கமிஷன்ல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாப்புல. என்ன கொடுத்தாலும் அது மக்கள்கிட்ட ஈடுபடாம தான் போயிட்டு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இது அவங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவருக்கு பிடிக்கல. நீங்க நல்லா பாத்தீங்கன்னாலே தெரியும். ராகுல் காந்தி சொன்னதுல அவரை தவிர யாருமே ஓட்டுச்சொரி யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. மூன்றாவது, பிஜேபியுடைய வெற்றி என்னன்னா, அவங்க ஒன் சைடாவே இந்துத்துவோட ஓட்டை அவங்க கவர் பண்ணிட்டாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி பட்டியலினத்தோட ஓட்டையும் நல்லா கவர் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது, அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு நல்லாட்சி தருவோம் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டு, அப்போ ஒரு சில ஆளுங்கட்சியோட சப்போர்ட் இருக்கனால, அதாவது சென்ட்ரல்ல ஆளுங்கட்சியோட சப்போர்ட் இருக்கனால நல்லா அவங்க ஒரு நிறைய சூப்பரான அப்டேட், சூப்பரான ஸ்கீம்லாம் அவங்க கொடுத்தாங்க. அதுவும் ஒரு வெற்றிக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நரேந்திர மோடி அவரோட பிரச்சாரமும் ஒரு அருமையான ஒரு காரணமும் சொல்றாங்க. அதை தவிர்த்து அடுத்த காரணம் என்னன்னா, என்டிஏவை எதுக்கு இல்ல ராகுல் ரொம்ப தோல்வி அடைஞ்சிட்டாரு அப்படின்னா அவங்க சொல்றாங்க. ஏன்னா இவங்க முதல்லயே யாரு முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் எடுத்து முதல்ல போட்டிருந்தீங்கன்னா கூட அதிகப்படியான ஓட்டுகள், அதிகப்படியான இடங்கள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ரெண்டாவது, ஒரு பெரிய ஒரு இது பீகாரில் நாங்க ஆட்சி அமைச்சோம்னு தேஜஸ்வி சார் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம்ல, அனைத்து குடும்பத்திற்கும் 30,000 வரவு வைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்தாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு எடுபட்டுச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. கண்டிப்பா அது ஈடுபடலை. ஏன்னா இதெல்லாம் சாத்தியமா, இது பொய் இதான் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில அது ஈடுபடலை. ரெண்டாவது ஸ்டாலின், நம்ம ஐயா ஸ்டாலின் இருக்காருலையே, அங்க இருந்து பீகார் போய் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சது அவர் போன இடங்கள்லாம் பிஜேபி பயங்கர மகத்தான வெற்றி போயிட்டு, ஸ்டாலினாலதான் இவ்வளவு கம்மியான இடமும் பீகார்ல கிடைச்சது. அதாவது டிஎம்கே கூட்டணி இந்தியா கூட்டணியோட இருந்தனாலதான் இவ்வளவு கம்மியான ஓட்டுகள் கிடைச்சது. அந்த பீகார்ல அதாவது பீகார்ல இந்த ஓட்டு கொஞ்சம் வைரல் ஆயிட்டு இல்லைங்க. அதாவது தமிழ்நாட்டுல பீகாரிகளை வட இந்தியர்களை விரட்டுறாங்க. அதுக்கு காரணம் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் தான், அங்க ஆள்ற டிஎம்கே தான் அப்படின்னு சொன்னு அங்க ஒரு புரளி ஓடி இருந்துச்சு. அதனாலவும் வாய்ப்பு இருந்திருக்கலாம். இந்த ஸ்டாலினோட பிரச்சாரம் அங்க போனனால அங்க என்ன நடந்துங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இவர் பிரச்சாரம் போன இடத்துல எல்லாம் தோல்விக்கு மேல தோல்விதான். ஒட்டுமொத்தத்துல பிஜேபி ஒரு மகத்தான வெற்றி பெற்றுட்டு, யாருமே இதை நினைச்சு பார்க்க முடியாத வெற்றி. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, யாதவ் ஓட்டையும் சிறுபான்மையினர் ஓட்டு மட்டும்தான் இந்தியா கூட்டணி நம்பி இருந்துச்சு. ஆனா அதை கொத்தா பிஜேபி என்ன பண்ணிட்டுனா, அதுக்கு ஆப்போசிட்டான ஓட்டுகள், அதாவது யாதவ சமூகத்திலயும் ஒரு சில கொஞ்சம் ஓட்டுகள் வாங்கி அதற்கு
அடுத்தபடியான ஓட்டுகள் வாங்குற சமூகத்தையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. பெரும்பான்மையான இந்துக்களுக்கான ஓட்டையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி பட்டியலினத்தோட ஓட்டையும் கைக்குள்ள வச்சுட்டாங்க. ஒரு திறம்படம் பண்ணாங்க அப்படின்ட்டு நம்ம கண்டிப்பா இதை சொல்ல முடியும். இந்த எலெக்ஷன் ஃபார்முலா, இந்த எலெக்ஷன் தமிழ்நாட்டுல வர்ற போற சட்டமன்ற எலெக்ஷன்ல இதை பாதிக்குமாங்கிறது வருங்காலங்களா நம்ம தெரியணும். கண்டிப்பா பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்கேயும் பிஜேபி, அதிமுக, விஜய் இந்த 3 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா கண்டிப்பா அதிமுக கூட்டணி, அதாவது இந்திய கூட்டணி கண்டிப்பா செய்யறதுக்கான ஜெயிப்பதற்கான அதிக இடங்களை பெறதுக்கான எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறதுக்கான எல்லா ஒரு சாதகமான சூழ்நிலையும் இங்க அமைஞ்சு இருக்கு. அதனால இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு தெம்பு கொடுத்த ஒரு எலெக்ஷனா தான் இதை கருதப்படுறது. கொஞ்சம் பயம் கலந்த ஒரு இதுலதான் நம்ம ஸ்டாலின் ஐயா இருக்காப்புல. வேலைகளை ரொம்ப முடுக்கி விட்டுருக்காப்புல. எப்ப பீகார்ல இந்த மாதிரி ஆயிட்டு நம்ம ஏரியாக்குள்ள இந்த மாதிரி ஆகக்கூடாது, அதனால முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஒர்க் பண்ணுங்க அப்படின்ட்டு உடன்பிறப்பே வா அந்த நிகழ்ச்சியில எல்லாத்தையும் பர்டிகுலரா இதை சொல்றதாக கேள்வி. நமக்கு அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியல. இருந்தாலும் பீகார்ல அடைந்த தோல்வி ஸ்டாலின் அவர்களை கலக்கமுடைய செய்திருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வர்ற தமிழ்நாட்டோட சட்டமன்ற தேர்தல் பயங்கர ஒரு சுவாரஸ்யமும் பயங்கர ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும். நான் சொன்ன இந்த கூட்டணி விஜய், அதிமுக, பாஜக கூட்டணி சேர்ந்துட்டாங்கன்னா கண்டிப்பா அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெறும், என்டிஏ கூட்டணி தான் வெற்றி பெறுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இப்ப நடந்த ஒரு விஷயத்துல யாருக்கு பாதிப்பு அதிகம்னா, அதாவது பீகார் தேர்தல்னால யாருக்கு பாதிப்பு அதிகம்னா கண்டிப்பா காங்கிரஸ் கட்சி தான் பாதிப்பு அதிகம். போன சட்டமன்ற எலெக்ஷன்ல கொடுத்த அதே சீட்டை இந்த வடியும் கொடுப்பாங்கிறது கொஞ்சம் கவலைக்குரிய விஷயம்தான். கேட்டா கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கம்மி. ஆனா இங்க இருக்கிற தலைவர் அதாவது காங்கிரஸ் தலைவர் கண்டிப்பா எங்களுக்கு அதிகப்படியான சீட்கள் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. இந்த தேர்தல், பீகார் தேர்தல் எதிரொலி யாருக்கும் சாதகமோ பாதகமோ இல்லையோ கண்டிப்பா தமிழ்நாடு காங்கிரஸுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு அருமையான திட்டம்